ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வெள்ளிக்கிழமை லஞ்ச் பாக்ஸுக்கு இன்றைக்கி கத்திரிக்காய் பொடி கறி தான் பண்ண போகிறேன். அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு 4-5 கத்திரிக்காய் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க சீக்கிரமாக செஞ்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டுருக்கு. நம்ம கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், அவ்வளோதாங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம உப்புலாம் பார்த்திங்கன்னா நம்ம தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு பொடி பண்ணணும். நம்ம அதை ஒரு பக்கம் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. தேங்காய், காஞ்ச மிளகா எல்லாம் ஒரு சைடு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். துளியோண்டு புளி, நாலு பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இனிமேல் மூடி தேவையில்லை, அப்படியே வேகட்டும். இது ஒரு பக்கம் ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா பொன்னிறமாக நல்லா வறந்துச்சு. நம்ம ஆற வச்சு அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டாச்சு. அது குறைன்னு அரைச்சிட்டேன். 2 ஸ்பூன் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். தனியா பொடியை சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா பொன்னிறமாக நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. அழகாக சூப்பராக. இப்போ நம்ம வந்து காயும் வெந்துச்சு. நம்ம அதோட சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட மசாலா காய்க்கு ஏற்ற காரமும் எல்லாம் சரியாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். நம்ம பொரியல் சூப்பராக வச்சு பொடி கத்திரிக்காய் பொடி கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா லஞ்சு ரெடி பண்ணிட்டு மோர் குழம்புக்கு இந்த கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே. இப்போ நான் லஞ்சு பாக்ஸ் ரெடி பண்ணிட்டுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.